அண்மை செய்தி. மதிமுக எம்பி கணேசமூர்த்தி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2019 மக்களவைத் தேர்தலில் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கணேசமூர்த்தி. இன்று அதிகாலை 5:05 மணிக்கு அவர் உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிகிச்சையில் இருந்த கணேசமூர்த்தி மாரடைப்பு ஏற்பட்டதால் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், இது தொடர்பான விவரம். விக்னேஷ், ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் உள்ள பெரியார் நகரில் திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டதன் காரணமாக ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மேல் சிகிச்சைக்காக அன்றைய தினம் மதியமே அவர் கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பின்பு மாற்றப்பட்டார். முதற்கட்டமாக அவருக்கு மன அழுத்தம் காரணமாக மாத்திரைகள் உண்டு அவர் தற்கொலைக்கு முயன்றதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் இந்த தனியார் மருத்துவமனை, கோவை தனியார் மருத்துவமனையில் அவருக்கு எக்மோ சிகிச்சைக்கான அந்த கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட்டு கடந்த 4 நாட்களாக அவருக்கு அது தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை 5:05 மணிக்கு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் மதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் மருத்துவமனை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றனர். பல்வேறு விதமான காரணங்கள் கூறப்படும் நிலையில் அவரது இந்த ஒரு விஷயம் காரணமாக திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக காவல்துறை தரப்பிலும் சில விசாரணைகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 5:05 மணிக்கு உயிரிழந்து விட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக மருத்துவமனை தரப்பிலும் கட்சி தரப்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. 2019ஆம் ஆண்டு மதிமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் இந்த முறை போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவருக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கட்சி ஆரம்பித்த காலம் முதலே பொடாசிரியவாகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் கட்சியின் மூத்த நிர்வாகியாகவும் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த அவர் உயிரிழந்திருப்பது கட்சியினர் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிரவீன், கோவையில் தனியார் மருத்துவமனையில் கடந்த 1 வாரமாக அவர் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 4 நாட்களாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார். சுயநினைவின்றி இருந்ததாகவும் தகவல் கூறப்பட்டது. அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட்டது? முன்கூட்டியே நாம் கூறியது போல அந்த சல்பாஸ் எனப்படும் மாத்திரை உண்டு விட்டதாக கூறப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட அந்த ஒரு மாத்திரையை சாப்பிட்டால் எவ்விதமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதன் காரணமாக குறிப்பிட்ட அந்த ஒரு மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்ட தகவல் என்னவென்றால் அந்த ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்மோ சிகிச்சை போன்ற விஷயங்கள் கொடுக்கப்பட்டு வந்தது. 1 வாரமாகவே தீவிரமாக கண்காணிக்கப்பட்ட வந்த சூழலில் முதற்கட்டமாக நேற்று இரவு வேறு விதமான தகவல்கள் எல்லாம் பரவ தொடங்கியது. அதாவது நேற்று இரவே அவருக்கு உயிரிழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுவிட்டதாக கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் மருத்துவமனை தரப்பில் இல்லை, அப்படி ஒரு தகவல் ஏற்படவில்லை, தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்கின்ற ஒரு தகவலை கூறியிருந்தனர். தீவிர சிகிச்சை MICU என்கின்ற பிரிவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்று காலையில் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் 5:05 மணிக்கு உயிரிழந்து விட்டதாக கூறுகின்றனர். பல்வேறு பொறுப்புகளையும் பொருளாளராக பதவி வகித்த அவர் இந்த உயிரிழப்பு என்பது கட்சியினர் மற்றும் அந்த குடும்பத்தினருக்கு பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் 1993ஆம் ஆண்டு உதயமானதிலிருந்தே, மதிமுக உதயமானது முதலே அவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தவர் என்று குறிப்பிடத்தக்கது. மதிமுக எம்பி கணேசமூர்த்தி மரணம் மதிமுக கட்சியினரை மட்டுமல்ல அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரவீன்.